சென்னையில் விட்டு விட்டு பெய்யும் கனமழையால் தீநகர் ராஜாசார் தெருவில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. சோமசுந்தரம் விளையாட்டு மைதானமும் குளம் போல் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்போம். சாலமன் வணக்கம். கள விவரங்களை பதிவு பண்ணலாம் சாலமன். சென்னையில கடந்த 2 நாட்களாக விட்டு கனமழையானது பெய்து வரக்கூடிய நிலையில பல்வேறு சாலைகள்ல சென்னையில மழைநீரானது தேங்கி காட்சியளித்தது. குறிப்பாக நேற்று அதிக அளவிலான மழை பெய்ததால பல சாலைகள்ல மழை நீரானது தேங்கி இருந்த நிலையில உடனடியாக மாநகராட்சி ஊழியர்கள் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று பல மோட்டார் பம்புகள் மூலமாக அவர்கள் நீரை வெளியேற்றினர். நேற்று பார்த்த சாலைகள்ல இன்று ஓரளவு சாலையில இந்த மழை நீரானது வடிகட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நாம் தற்போது இந்த தீநகர் ராஜாசார் சாலையில தான் மழை நீரானது வடியாமல் அப்படியே காணப்படுகிறது. 2 நாட்களாக அப்படியே தான் இந்த மழை நீரானது முழங்கால் அளவிற்கு இருப்பதாக அங்குள்ள பொதுமக்களும் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இந்த விடுமுறையானது விடுக்கப்பட்டிருப்பதால அந்த போக்குவரத்து பாதிப்பு ஏதேனும் பெரிதளவுல ஏற்படவில்லை. இருப்பினும் வாகன ஓட்டிகள் அத்தியாவசிய தேவைகளுக்காக செல்லும் போது அங்கு மழை நீரானது சூழ்ந்திருப்பதால அவர்கள் தத்தளித்தபடியே செல்லக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டிருக்கிறது. சோமசுந்தரம் இந்த விளையாட்டு மைதானம் முழுவதிலுமே இந்த மழை நீரானது நிரம்பி காணப்படுகிறது. அது காய எப்படியோ 1 வாரம் ஆகும் என அப்பகுதி மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நுங்கம்பாக்கம் சாலையிலும் ஒரு சில இடங்கள்ல இந்த மழை நீரானது தேங்கி காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன்.